I will just go through what are the things we'll be covering. Right? See, for example, overcoming shyness. This is called a glossophobia. Right? நல்லா பேசுவோம் இந்த மைக்க கொடுத்தோன்னே உட்காந்துருவோம் அப்படியே உட்காந்துருவோம். Right? In US research was made that எதை கண்டு அதிகமாக பயப்படுறாங்க அப்படி லிஸ்ட் போடுறாங்க. பாம்பு, அப்புறம் தேடு, அப்புறம் பார்த்தே வரும்போது பப்ளிக் ஸ்பீக்கிங், அப்புறம் அந்த டெத்து அப்படின்னு போட்டால் பப்ளிக் ஸ்பீக்கிங் தான் முதல்ல வருது. டெத்து கூட ஃபியர் ஆஃப் டெத் கூட கடைசியில் வருதான். தட் இஸ் we will rather die than come and speak. Okay, so quickly go through good English. I envied him. அவ்வளோ நல்லா பேசினார் அவரு. நான் tell you one thing, I studied in Tamil medium. இங்கிலீஷில் தமிழில் சொல்லி கொடுத்தாங்க. தமிழ் எதுன்னு சொல்லி கொடுத்தாங்க தெரியல. எல்லாம் முடிச்சுட்டு லாயலாக்கு போனால் அப்போல்லாம் SSLC தான். அப்போ லாயலாக்கு போனால் எனக்கு தெரியாத ஒரு லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க. அப்போ தான் சொன்னாங்க அது இங்கிலீஷு. சரி, நானும் கஷ்டப்பட்டு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன், அவன் தமிழில் பதில் சொல்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? உனக்கு வராதியா அப்படின்னு அர்த்தம். குட் இங்கிலீஷ் எப்படி வரும்? படிக்கணும். படிக்கிறது இந்த கிளாஸில் படிச்சுட்டு வந்துருமா உனக்கு? கிளாஸில் போட்டு உனக்கு மேக்கப்லாம் போட்டு ஒரு சந்தனை போட்டு வச்சு புல்லாக்கள் எல்லாம் போட்டு அனுப்பலாம், அவ்வளோதான் முடியும். ரைட்? தென் வாய்ஸ் குவாலிட்டி, டிம்பர், ரெசனன்ஸ். எதையும் தாங்கும் இதயம் வேண்டுமென்றாய், எதையும் தாங்க எதன்னா எமக்கு இதயம். பத்துதலை வைத்ததனால் அண்ணாவின் பற்றுதலை நோக்கி அண்ணாவுக்கு ஒரு சிலை. தட் இஸ் அண்ணாதுரை இறந்த பொழுது கலைஞர் பேசின பேச்சுக்கு மயங்கினது அதிகம். No, timber, voice timber, resonance என்னன்னா வாய்ஸ் ப்ரொஜெக்ஷன். அந்த கோடியில் உட்கார்ந்துருக்காருன்னா அவருக்கு போகணும், அவருக்கு பேசின மாதிரி இருக்கணும். Then we will be discussing emphasis. Can you come late? Can you come late? Again, emphasis. You. Can you come late? Emphasis. Right? Vocabulary. வார்த்தைகள். Number of words. Diction. பல இடங்களில் பல விதமான டிக்ஷன். நான் ஒரு விதமான ஒரு எக்ஸசைஸ்லாம் நான் கொடுப்பேன். அந்த எக்ஸசைஸ்லாம் வரும்போது நீங்கள் இது மாதிரி ஒரு பென்சில் கொண்டு வரணும். பென்சில் கொண்டு வந்து பேசணும். I want to speak to you now about communication. நான் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணி காமிப்போம். காரணம் என்னன்னா அந்த லிப்ஸ் அப்படி அப்படி வரணும். அப்பதான் ஃப்ளோ வரும், டிக்ஷன். ரைட்? இன்ஃப்ளெக்ஷன், வாய்ஸ், அதாவது அந்த ஃபீலிங் கூட வரணும். என் பர்ஸ் தொலைஞ்சு போச்சுன்றான் ஒரு பையன். அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சந்தோஷம் வேணும். That's called inflection. Right? Modeling. You model somebody who is a good public speaker. Then difference between writing, conversing and public speaking. சில பேர் good writers but பேச தெரியாது. சில பேர் பேசுவாங்க, எழுத தெரியாது. Then will be facial expression. I'm excited. I'm excited. I'm excited. அதே வார்த்தை தான். I am excited. அது சொல்லி கொடுக்கணும். Body language and non-verbal communication. I'm a very bold person. Let us all win. I am a bold person. Let us win. அது non-verbal communication. Dress and appearance. எப்படி நீங்க ட்ரெஸ் பண்ணீங்க, எப்படி வந்து நிக்கிறீங்க, எப்படி பேசுறீங்க. Right? Jaw relaxation. அது அந்த ரிலாக்ஸ் ஆனதா வார்த்தைகள் நல்லா வரும். இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். Preparing and delivery. How do you prepare for a speech? Rate and pace. சில பேர் பேசுறாங்கன்னா ஏண்டா இவர் பேசினாருன்னு இருக்கும். எப்படா இவர் நிறுத்தப்படாரு. சில பேர் பேசினா எப்படா பேச பார்க்கணுமா இல்லையா? நீங்க இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்களேன். நாளை எது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்க வகுப்புல ஒரு 40-50 பசங்க இருப்பாங்க. கேலி பண்ணுவாங்க, கேலி பண்ண பட்டு கொடுப்போம். அது வேணாம், வாட்ச் பண்ணுங்க. நாளை
இந்த ஆள் என்ன தப்பு பண்ணா நாளைக்கு கிளாஸ்ல போய் இவர் கொஞ்சம் போட்டே கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்காரா இல்லையா? நான் கிரிட்டிக்கல் லிசனிங் அவர் பேசும்போது நான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் உங்க கிளாஸ்லயோ பயன்படும். Breathing, hydrating, relaxing. You have to speak the longest sentence in one breath so that you are able to complete everything in one breath. ஒரு பாட்டு வந்து என்ன பாட்டு? எப்பி பாடுவார் ஒரு பாட்டு. அவர் தான் பாட்டு கேட்டார். ஓகே. சோ இதெல்லாம் சத்தம் இல்லாத தனிமையில் கேட்க. ஆமா லாங்கஸ்ட் சாங் இது. இதெல்லாம் நான் சொல்லி கொடுப்போம். அதுக்கப்புறம் கனெக்டிங் வித் ஆடியன்ஸ். இப்போ தமிழ்ல பேசுறவங்க இருக்கலாம், இங்கிலீஷ்ல பேசுறவங்க அது அரை தூக்கத்துல ஒரு பையன் உட்கார்ந்து இருக்கலாம். எல்லாம் இவர் சொல்றேன் சீரியஸ், இவர சொல்றேன் ஸ்ரீராம் சொல்றேன். சோ கனெக்டிங் வித் தி ஆடியன்ஸ். விஸ்வநாதன் போட்டோ எடுத்துட்டாரு சார் வந்து என்ன ஆரம்பிச்சாரு 4:30 மணிக்கு இந்த போன சென்னைக்கு போகணுமே, அம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ we have to connect. Yes or no? Right, connecting with the audience. அப்புறம் ஸ்டோரி, ஜோக்ஸ், anecdotes. சில பேர் ஜோக் சொல்லிட்டு எப்பா சிரிப்பா இப்ப பண்ண ஜோக்கே சொல்ல சிரிக்க வைக்கிறோம். So how do you do that, right? Jokes and anecdotes and incidents. Vowels. How do you use vowels? Right? Answering difficult questions. வந்துருவாங்க கேட்டுருவாங்க difficult question. அந்த presence of mind வேணும். உங்களுக்கு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் தெரியுமான்னு தெரியல. அப்பெல்லாம் வந்து டிராமா தான், ஷூட்டிங்லாம் கிடையாது. டிராமா நடிச்சிட்டு இருக்காங்க. என்எஸ் கிருஷ்ணன், டி.எம். மதுரம் நடிச்சிட்டு இருக்காங்க. எக்ஸ்டம்போர் அடிக்கணும், அதான் மேடம் சொன்னாங்க எக்ஸ்டம்போர் ஸ்பீச்னுட்டு. அந்த எக்ஸ்டம்போர் ஸ்பீச்ல ஒரு வசனம் வருது. இவர் சொல்றாரு என்ன சொல்லிச்சேன் அடிச்சனா பாரு பல்லு 31 கொட்டிடும். எவ்வளவு சொன்னாரு? 31 கொட்டும். ஒருத்தன் கேட்டான், அந்த பையன் தான் ஒரு பையன் கேட்டான். அப்ப 32வது பல்லு கேட்கிறாரு. டிராமா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு உடனே அடுத்த செகண்ட் எனக்கு அந்த ஒரே ஒரு பல்ல விட்டு வச்சிருக்க. ஏன் தெரியுமா? எல்லாருக்கும் பல்வலி வரா மாதிரி உனக்கும் பல்வலி வரணும். So answering difficult question and then researching for facts. You have to research. Supposing you are going to go and speak on corona, on which is more dangerous, corona or class teacher. So you have to research. Right. So presentation skill. Now I'm now making a presentation using a PowerPoint presentation. So presentation. The articulation drill. So how to speak like a native speaker, that's what madam was talking about. Impromptu speaking. So these are all the things we are going to talk. In fact, this particular program is about 4-year-old for me, 4 or 5-year-old for me, or maybe 5 or 6-year-old. I was in US a couple of years ago. I came across a wonderful book. The best book on public speaking, 600 pages book. The moment I read this book, I compressed the whole thing into a 100-page book. Okay, now I will keep 5 copies of this in this studio, right? 5 copies, it will be here. You can come and refer. I have 100 pages, one book. The name of the book is Connect 100 Practical Tips for Effective Public Speaking. This is given. This is kept here. You can come, take notes. So today is an amazing day for me, and I am meeting another 40-50 students of mine. I would have trained about 300 students on public speaking. We used to have debates and all that stuff. We'll make this very, very interesting. Your treasurer madam is very keen that all of you should speak and get recognition from the Prime Minister of India. Okay? So welcome to this amazing journey called Connect program, and we'll all enjoy. Good. All the best. ABS Vidyalaya. ABS Vidyalaya. கற்கும் கல்வி நன்றாய் கற்கும் இடம் ஒன்றே. மெட்ரிக் பாடம் என்றால் ஊர் மெச்சும் இடம் ஒன்றே. டிஜிட்டல் திரையில் கணினி முறையில் தெளிவாய் கற்க நீ வா. கல்வியோடு கலைகள் அனைத்தும் எளிதாய் கற்க நீ வா. ABS விண்ணை தோட தன்னை தரும். ABS வெற்றி தரும் மார்க்கம். ABS சுற்றும் உலகின் உச்சம் காட்டும். ABS வித்யாலயா. தரமான மெட்ரிக் பாடத்திட்டத்துடன் ABS வித்யாலயா
திருவள்ளூர்.